ஃப்ரிட்ஜ்ல ஃபிஷ் இருக்குல்ல? இருக்கு. அத ஃப்ரை பண்ணிடு. சரண்யாவை போய் மட்டன் வாங்கிட்டு வர சொல்லி அத குழம்பு வை. அப்படியே காடைய வாங்கி 65 பண்ணிடு. புரியுதா? சைவ சாப்பாடு பண்ண சொல்லி ராஜி சொல்லிட்டு போனுச்சு. என்ன பொரியல் கூட்டு பண்ணலான்னு கேட்க வந்த. நீ என்னடானா இப்படி சொல்ற? வெஜிடேரியனா? எதுக்கு? ஷாம் பாப்பா காணாம போயிட்டு நல்லபடியா திரும்பி வந்திருக்குல்ல, அதான் ராஜி இன்னைக்கு நேர்த்தி கடன் பண்றதுக்கு சாம் பாப்பாவை கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கு. யார கேட்டு அவ ஏன் மருமகளை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா? அதுவும் நேர்த்தி கடன் பண்றேன்னு டிராமா பண்றாளா அவ? வரட்டும் பேசிக்கிறேன். எந்த கோயில் போனாங்கன்னு சொன்னீங்க? எஸ், உங்க கம்பெனி நேம் குளோபலா? ஓ, நான் நியூ ஜாயினிங். என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஸ்டாக்கை கிளியர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. ஹலோ நடராஜன் சார், கொஞ்சம் உள்ள வாங்கல. சொல்லுங்க தம்பி. குளோபல் கம்பெனில இருந்து ஸ்டாக் வந்து 1 வீக் ஆச்சு. ஏன் சார் இன்னும் டெலிவரி எடுக்காம இருக்கீங்க? 3 டைம் ஃபோன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டெலிவரி எடுக்கலனா ஓனரே கால் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அங்க இருக்கிற சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் என்கிட்ட பேசுறாங்க. இப்ப அவங்க ஓனர்ஸ் மாறிட்டாங்க. அது இப்ப வேற ஆள் கைக்கு போயிடுச்சு. ஓனர்ஷிப் கை மாறதெல்லாம் ரொம்ப சகஜம் சார். அவங்க நம்ம கூட 15 இயர்ஸா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் செக் பண்ணேன். அவங்க ப்ரொஃபைல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பழைய ஓனர்தும் சரி, இப்ப இருக்கிறவங்களதும் சரி. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இல்ல சந்திர தம்பி, சூர்யா சார் தான் டெலிவரி எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஏன், அவங்க ப்ராடக்ட்ஸ் எதுவும் சரியில்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன சார்? குளோபல் கம்பெனிய கிறிஸ் வாங்கிட்டாங்க. அதனால என்ன சார் வந்துச்சு? அவங்க பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, அவங்க ப்ராடக்ட்ஸும் நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஓனர் மாறினாலும் அங்க வேலை செய்யறவங்க அப்படியே தானே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ரீசனா சார்? 15 இயர்ஸ் டீலிங், இதை எதுக்கு சார் மிஸ் பண்ணணும்? அதை நீங்க சூர்யா சார்ட்ட தான் கேட்கணும். இது அவர் எடுத்த டிசிஷன். அவர்கிட்ட கேட்டா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஓகே சார், நான் அண்ணா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போங்க. சரி. என்ன ராஜேக்கா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. இது யாரு? என் மருமக. சரிக்கா, வரேன். வாங்கோ. சாமி, ரொம்ப நாளா ஒரு நேர்த்தி கடன் இருக்கு, அத நிறைவேத்தணும். என் மருமக ஒரு இக்கட்டான ஆபத்துல இருந்து பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. அவ நல்லபடியா வந்துட்டா அம்மனுக்கு தீ மிதிக்கிறேன்னு வேண்டிக்கிட்ட சாமி. அதுக்கான ஏற்பாடுலாம் கொஞ்சம் பண்ணிடுங்க சாமி. தீ மிதிக்கிறதெல்லாம் திருவிழா நேரத்துல தான் நிறைவேற்ற முடியும். தனியா ஒருத்தருக்காகலாம் பண்ண முடியாது. தெரிஞ்சுதானே வந்திருக்கேன், சும்மா ஒரு ஆக்டிங் பண்ண, அவ்வளவுதான். ஐயோ சாமி, அப்ப என்னால தீ மிதிக்க முடியாதா? ஏன் முடியாது? இன்னும் 1 மாசம் பொறுங்கோ. இந்த கோயில் திருவிழா நடக்க போறது. அப்ப நீங்க தாராளமா தீ மிதிக்கலாம். சாமி, இது ரொம்ப நாள் வேண்டுதல். தீ மிதிக்கலன்னா கூட பரவாயில்ல. அங்க பிரதட்சணை பண்ணி சாமிக்கு விளக்கு போட்டுறவா? தாராளமா பண்ணுங்க. அம்மனை போய் மனசார வேண்டிட்டு தலைக்கு தண்ணி ஊத்திட்டு வேண்டுதல நிறைவேற்றுக்கோ. சரிங்க சாமி, வா போலாம். பெரியத்த, எதுக்கு தண்ணி ஊத்துறாங்க? நம்ம இப்போ அங்க பிரதட்சணை பண்ண போறோம்ல, அதுக்கு உடம்புல தண்ணிய ஊத்திட்டு பிரகாரத்துல படுத்து கோயில சுத்தி அம்மனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வரணும். நீ என் கூடவே வந்து துணியை சரி பண்ணிக்கிட்டே வரியா? சரிங்க அத்தை. அம்மா தாயே, சாம் எனக்கு மருமகளா வரதுக்கு நீதான் எனக்கு அருள் புரியணும்.
அதுவும் இந்த பேகாத வெயில்ல. வா வா நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல சின்னத்த, எனக்காக தான் பெரியத்த வேண்டிட்டு இருக்காங்க. நேர்த்தி கடனை நிறைவேற்றலனா சாமி குத்தமாயிடும்னு சொன்னாங்க. நீங்க இங்கே இருங்க, நாங்க நேர்த்தி கடனை நிறைவேற்றிட்டு வரோம். அம்மா மகமாயி, என் மருமகளை நல்லபடியா கொண்டு வந்துட்டமா. உனக்கு ரொம்ப நன்றிமா. டிராமாவா போடுற? இரு உன் டிராமாவை எப்படி உடைக்கிறேன் பாரு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அங்க பாரு ராஜி அக்காவ, மருமகளுக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுறாங்க. மருமக நல்லபடியா வீட்டுக்கு வந்தா தீ மிதிக்கிறதா வேண்டிக்கிட்டாங்களாம். இப்ப முடியாம போனதுனால இப்போதைக்கு அங்க பிரதட்சத்தோட நிப்பாட்டிட்டாங்க. மாமியார்னா இப்படி இருக்கணும்க்கா. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கேன் சரியான நச. சரியா சொன்ன. இந்த காலத்துல எந்த மாமியார் மருமகளோட ஒத்து போறாங்க? கல்யாணம் ஆன 2வது நாளே வீட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. ஆமாக்கா. ராஜி அக்கா மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ஹலோ, அந்த பொண்ணுக்கு ஒண்ணு அந்த அம்மா சொந்த மாமியார் இல்ல, ஏதோ பெரிய மாமியார் தான். நான் தான் அவளோட ஒரிஜினல் மாமியார். என் பையன் சூர்யாவை தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறா. சொந்த மாமியார் சும்மா நிக்கிறாங்க, பெரிய மாமியார் வேண்டுதல நிறைவேத்துறாங்க. மாமியாராவது மருமகளுக்கு வேண்டிக்கிறதாவது. இவளுங்க கிட்ட சண்டை போட்டா சாமுக்கு நாம கெட்டவளாவும் ராஜி நல்லவளாவும் தெரிய ஆரம்பிச்சிடுவா. அப்புறம் சாம் நம்மள பத்தி ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிடுவா. அப்புறம் அந்த ராஜியோட பிளான் பலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நாமளும் அந்த ராஜி மாதிரி அங்க பிரதட்சணம் பண்ணி சாம் மேல நமக்கு அக்கறை இருக்குன்னு காட்டிக்கணும். அம்மா தாயே, இந்த ராஜியோட திட்டம் மட்டும் நிறைவேறவே கூடாதுமா. என் பையன் சூர்யாவை தான் சாம் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும் தாயே. அம்மா தாயே. என்னால என் கால் வலியை தாங்க முடியலையே. அக்கா, பாவம்க்கா, நீங்க காலை நல்லா ஒதுருங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லக்கா. சாரிக்கா. என் காலை உடைச்சிட்டு இப்ப சாரி கேக்குறியா நீ? பெரியத்த சாரி. சின்னத்த பை மிஸ்டேக்ல தான் இப்படி பண்ணிட்டாங்க. அவங்கள மன்னிச்சிருங்க. ஐயோ என்னால முடியலையே சாம். ஐயோ நல்ல நேரம் முடிய இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு. அதுக்குள்ள விளக்கு போடணுமே. சாம் நீ போய் விளக்கு போடுறியா? என் காலை வச்சுட்டு என்னால எழுந்திருக்க கூட முடியல. வா சாம், நம்ம போய். நீ எங்க போற? அவளுக்கு ஒண்ணு தெரியாதுக்கா. நான் போனா ஒத்தாசையா இருக்கும்ல. அதெல்லாம் அவ பாத்துப்பா. எனக்கு இன்னும் படபடப்பே அடங்கல. நீ என் கூடவே இரு. ஆமா சின்னத்த, நீங்க பெரியத்த கூட இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சாம். ஊர் உலகத்துக்கு நீ சாமின்னா எங்க வீட்டுக்கு சாமி எங்க அம்மம்மா தான். யார் கண்ணு பட்டுச்சோ அம்மம்மா எங்க கூட இல்ல. சூரிய வம்சம் வீடு சாமி இல்லாத கோயில் மாதிரி மதிப்பை எழுந்து நிக்குது. உறவை தொலைச்சிட்டு நிக்கிற எங்க அம்மாவை திரும்பவும் உறவுகளோட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். இப்ப அம்மம்மாவே எந்த உறவும் வேண்டான்னு ஏதோ ஆசிரமத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அவங்க கைய புடிச்சு கூட்டிட்டு வர உரிமை இருந்தும் நான் அதை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறேன். ஒருவேளை நான் தான் உங்க பேத்தின்னு அவங்க கிட்ட சொல்லி முயற்சி பண்ணலான்னா இப்ப இருக்கிற மனநிலையில நான் அந்த வீட்டை விட்டு வெளியேற சூழ்நிலை வந்துரும் போல இருக்கு. நம்மள கடவுள் சோதிக்கிறாருன்னா
அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு, அதனாலதான் சோதிக்கிறாருன்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த குடும்பத்துக்கு நீ ஏதாவது சோதனை தரணும்னு நினைச்சா அதை எனக்கு கூட நான் தாங்கிக்கிறேன். ஆனா இந்த வீட்டுல இருக்கிற யாரையும் பிரிச்சு கொண்டு போய் விட்டுறாத. எங்க இருந்து வந்த எனக்காக என் அத்தை நேர்த்தி கடன் செய்ய வந்திருக்காங்க. எல்லாரும் என்னை எதிர்த்த போது எனக்கு பக்கபலமா இருந்தது என்னோட சின்ன அத்தை தான். என் மேல அவங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா நான் அவங்கள போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன். அந்த சாமானியா எப்ப வேணாலும் இங்க வரலாம், என் வேஷம் கலையலாம். அதுக்கப்புறம் சூர்யா என்ன வெறுத்துருவான். எனக்காக பிரார்த்தனை பண்ற இந்த குடும்பம் என்ன சபிக்கும். நான் பண்ண தப்புக்கு இந்த தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா ஒரு தப்புமே பண்ணாத என் அம்மா எங்கேயோ ஆசிரமத்துல கஷ்டப்படுறாங்களே, அது நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. எனக்கு என் அம்மா முக்கியம். என் அம்மா சந்தோஷமா இருக்கணும்னா என் அம்மா நல்லபடியா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு குறையும் வராம நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். என்னால இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு வேளை சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவங்கள மறுபடியும் வீட்டுல கொண்டு வந்து நீதான் சேர்க்கணும். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். ப்ளீஸ். அக்கா அவ போயிட்டா. நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். அவ உங்களுக்கு யாரு? அவ எனக்கு மருமக. அவ எனக்கு மருமக, உங்களுக்கு இல்ல. நான் தான் அவளுக்கு மாமியார். நீங்க அவளுக்கு ஏதோ பெரிய மாமியார், அவ்வளவுதான். அப்படின்னு பட்டா எழுதிருக்கா? இல்ல நிச்சயம் முடிச்சு கல்யாணம் முடிச்சிட்டியா? அப்படி எதுவும் இல்லல்ல. நாம ஒரு கணக்கு போட்டுக்கலாம், ஆனா கடவுள் வேற கணக்கு போட்டிருப்பாரு. அதை யாராலையும் மாத்த முடியாது. நீங்க பேசுறது ரொம்ப அநியாயம். அந்த கடவுள் கூட அடுக்காது. சூர்யாவுக்காக என் ஃப்ரெண்டோட பொண்ண பேசி கூட்டிட்டு வந்தா நீங்க சந்திரவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பிளான் போடுறீங்க. ஆமா, அப்படியே வச்சுக்க. இப்ப அதுக்கு என்னன்ற? அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்கக்கா. அவ ஏன் மருமக. அதெல்லாம் நீ சொல்லாத. இத பாரு, நம்ம 2 பேரும் போட்டி போட்டு ஒரு ஃபங்க்ஷனும் பூஜையும் பண்ணோமா? அப்ப சாம் என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? அமெரிக்காவுல எல்லாம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கருத்து வேறுபாடு வந்தா கடைசி நேரத்துல கூட கல்யாணம் நின்னுடுமா. அப்ப கூட கல்யாண பொண்ணு எடுக்கிற முடிவு தான் நடக்கும். நீ வேணும்னா அமெரிக்கால இருந்து கூட்டிட்டு வந்துக்கலாம், ஆனா கல்யாணம் நினைச்சபடிதான் நடக்கும். இங்க பாரு ஜெயந்தி, சாம் என் பொண்ணு பத்மாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்கான். என் பையனை பொறுப்பான ஆளா மாத்திருக்கான். அதுக்கு நன்றி கடனா அவளை என் மருமகளா ஆக்கி காலம் பூரா அவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, உனக்கும் எனக்கு ஒரு டீலிங் வச்சுக்கலாம். நானும் ட்ரை பண்றேன், நீயும் ட்ரை பண்ணு. இந்த அம்மன் சன்னதில வச்சு சொல்றேன், சாம் யாருக்கு மருமகளா வரணும்னு அந்த அம்மன் முடிவு பண்ணட்டும். அட, சாமி பேரை வச்சு மிரட்டுறீங்களா? அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. பாக்கலாம் அவ யாருக்கு மருமகள் ஆவறான்னு. அவ ஏன் மருமகள். சாம், போதும் போதும், முடிச்சிட்டியா? வீட்டுக்கு போலாம் வா. பெரியத்தை இப்ப எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு சரியாயிடுச்சா? அவங்களும் வந்துட்டோம் சின்னத்தை. அவங்க வர ரொம்ப லேட் ஆகுமா? வெயில் வேற அடிக்குது. நீ ரொம்ப டயர்டா இருக்க. வா நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல சின்னத்தை, வரும்போது அவங்க கூட தான் வந்தேன். எனக்காக தான் நேர்த்தி கடனை நிறைவேற்ற வந்திருக்காங்க. அவங்கள விட்டுட்டு போறது சரியில்லை சின்னத்தை. நீங்க வேணா போங்க, நான் அவங்க கூடவே வரேன். திமிர் அதிகமாயிடுச்சு. ஒரே நாள்ல ஏதேதோ பண்ணி என் மருமகளை மயக்கி வச்சிருக்கா. அம்மா, இதெல்லாம் நீங்க ஏமா பண்றீங்க? வைங்க, நான் பண்றேன். நான் இதை சாமிக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்?
கணக்கு சரியா எழுதிருங்க. குருஜி வணக்கம். வாங்க உட்காருங்க. என்னங்க அண்ணம்மா எப்படி இருக்காங்க குருஜி? நல்லா இருக்காங்களா? அவங்க மன நிம்மதி தேடி இங்க வந்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு இங்க கிடைக்கல. ஏன்னா அவங்க மனசு முழுக்க வீட்ல தான் இருக்கு. அவங்களுக்கு அங்கதான் நிம்மதி கிடைக்கும். இந்த உண்மையை தன்னால அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அது வரைக்கும் அவங்க இங்கேயே இருக்கட்டும். அம்மா, நீங்க போய் அன்னபூர்ணிமா கிட்ட உங்க பேரன் சூர்யா பாக்க வந்திருக்காருன்னு சொல்லி அழைச்சிட்டு வாங்க. சரிங்க குருஜி. இந்த பூஜை வழிபாடு எல்லாமே எப்பவுமே எளிமையா நடக்கணும்னு தான் சாமி விரும்புவாரு. அதனால இத பத்தி வெளியில தெரியறது இல்ல. இங்க வந்துட்டு போற சில பேர் குருஜிய பத்தி சொன்னாதான் உண்டு. சரிம்மா, நான் போயிட்டு பூஜைக்கு தேவையான பூவை பறிச்சுட்டு வந்துடுறேன். அன்னபூர்ணி அம்மா, உங்களை பார்க்க உங்க பேரன் சூர்யா வந்திருக்காரு. நம்ம ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் யாரையும் பார்க்க விரும்பல. இனிமே யாரும் என்ன தேடி வர வேண்டான்னு அந்த பையன் கிட்ட சொல்லிடுங்க. அவங்களால அவங்க பையன் எப்படி நடந்துகிட்டதை ஏத்துக்க முடியல. அவங்க ரொம்ப பிடிவாதக்காரங்க குருஜி. அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எங்க என்ன பார்த்தா அவங்க மனசு மாறிடும்னு நினைப்பாங்க. குருஜி, என்னம்மா? அன்னபூர்ணி அம்மா யாரையும் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்கள யாரும் தேடி வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சூர்யா. அவங்களால ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க முடியாது. சில அனுபவங்கள் அவங்களுக்கு இங்கதான் கிடைக்கணும்னு இருக்கு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும். நீங்க வருத்தப்படாம போயிட்டு வாங்க. சரிங்க குருஜி. அண்ணம்மாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் வரேன். நல்லது. ஹலோ, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல இருந்தேன். இப்பதான் முடிஞ்சது. ஆமா ஆமா. இல்ல அதான் என்னால கால் எடுக்க முடியல. குருஜி, பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாம் நான் தொடச்சு வச்சுட்டேன். நீங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணலாம். உங்க பேரன் சூர்யா உங்களை பார்க்க எவ்வளவு ஆசையா வந்தாருமா. நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. கண்டிப்பா நான் அவனை பார்த்திருந்தா எதையாவது பேசி என்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிருப்பான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப பிடிவாதக்காரன். அவன் ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா அதை பண்ணாம ஓய மாட்டான். நானும் வைராகியமான ஆளு. நானும் அவன் கூட போக மாட்டேன். இந்த விஷயத்துல அவன் முயற்சி தோத்து போயிடக்கூடாது. உங்க பேரனை இதான் சொன்னாரு. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. ஹலோ குருஜி, போன் அண்ணம்மா கிட்ட கொடுங்க. யாரு? பேசுங்க. அண்ணம்மா,
உனக்கு இன்னும் எத்தனை தடவை சொல்றது என்ன தொந்தரவு பண்ண வேண்டான்னு? தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நான் இங்க இருக்கவே மாட்டேன். வடநாட்டுல ஏதோ ஒரு மூலைக்கு போயிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன்.